வணக்கம் உறவுகளே, இது உங்கள் பூமி யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 6.5 ஏக்கருங்க, 6.50 ஏக்கர் வந்துட்டு சூப்பரான ஒரு தென்னந்தோட்டம்ங்க. நல்ல தண்ணி சௌகரியத்தோட ஒரு அழகான தென்னந்தோட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா தார் ரோட்லேருந்து 100 மீட்ரு உள்ள கட் ரோடு பேஸு மண் ரோடு பேஸில் இருக்குதுங்க. பஞ்சாயத்து ரோடு தார் ரோட்லேருந்து 100 மீட்ரு உள்ளே வருதுங்க. சுற்றிலுமே கம்பி வேலி பென்சிங் போட்டிருக்காங்க. தோட்டம் பார்க்க சும்மா சூப்பரான தோட்டம்ங்க. தென்னை மரத்துக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா 23லேருந்து 25 வயசு இருக்குதுங்க. வாங்க இப்போ பூமியில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இதில் அழகான வீடு 2 வீடு இருக்குதுங்க. பெரிய சைஸ் வீடு இல்லைங்க, சின்ன வீடு தான். இந்த பார்க்குறீங்களா, இதை மாதிரி ஒரு வீடு, இன்னொரு வீடு இருக்குது. ஒரு 10 மாடு கட்டுற அளவுக்கு ஒரு மாட்டு ஷெட்டு உண்டுங்க. அதுக்கப்புறமா வாழை மரம் உண்டுங்க. அப்புறம் கொய்யா மரம் பார்த்திங்க அப்படின்னாக்கி நார்மல் கொய்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 மரம் இருக்குது, நல்ல காப்பு மரம். அது இல்லாமல் குட்டை ரக கொய்யான்னு சொல்லிவிட்டு அது ஒரு டைப்பில், அதில் ஒரு 4 மரம் இருக்குதுங்க. மொத்த தென்னந்தோப்புக்குமே ட்ரிப் லைன் போட்டிருக்கிறாங்க, ட்ரிப்ரிகேஷனுங்க. அப்புறம் இதில் வேறு என்ன வகையான பழங்கள்லாம் இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாங்க. நாவல் பழ மரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 மரம் இருக்குதுங்க. நாட்டு அத்தி, ஹைப்ரிட் அத்தி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 5-6 மரம் அத்திப்பழ மரம் இருக்குதுங்க. சந்தன மரம் பார்த்திங்க அப்படின்னாக்கி ஒரு 10 மரம் இருக்குதுங்க. அப்புறம் பெருநெல்லி மரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னாக்கி அது ஒரு 5 மரம் இருக்குதுங்க. மாம்பழத்தில் நாட்டு மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு மாம்பழம் வெரைட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 டைப்பில் ஒரு 10 மரம் மாம்பழ மரமே இருக்குதுங்க. மாமரமே 10 மரம் இருக்குது. எல்லாமே காப்பில் உள்ள மாமரமுங்க. வியட்நாம் பலா கொண்டு வந்து அந்த செடி வச்சுருக்குறாங்க. அதில் ஒரு 3 மரம் இருக்குதுங்க. வியட்நாம் பலாப்பழ மரம். நார்மல் பலா மரம் பார்த்திங்க அப்படின்னாக்கி அது ஒரு 3 மரம் இருக்குதுங்க. இது இல்லாமல் மகாகனி மரம் பார்த்திங்கன்னா 300 மரம் வச்சாங்க. 300 மரம் வச்சதில் வந்துட்டு ஒரு 150லேருந்து 200 மரம் வரைக்கும் பூமியில் இப்போ வந்து தளைஞ்சு வந்துக்கிட்டு இருக்குதுங்க. கேசவ நெட்டு பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு 5 மரம் இருக்குதுங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நாட்டு முருங்கை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 முருங்கை மரம் இருக்குது. தென்னை மரம் பார்த்திங்க அப்படின்னா 450 தென்னை மரம் இருக்குதுங்க. தேக்கு மரம் பார்த்திங்கன்னா ஒரு 15 தேக்கு மரம் இருக்குதுங்க. ஸோ நான் டோட்டலாக என்னென்ன மரங்கள் இருக்குது, எவ்வளோ இருக்குங்கிற டீட்டெயில் வீடியோவோட பின்னாடி கடைசியில் லெஃப்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ முழுவதும் பார்த்திங்க அப்படின்னாக்கி என்னென்ன மரங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியுங்க. அது இல்லாமல் 2 கிணறு இருக்குதுங்க. கிணறோட வீடியோவும் ஃபுல்லாகவே வருங்க. வரும்போது நீங்களே பார்க்கலாம். வீடியோ முழுவதும் பார்த்திங்கன்னா தோட்டத்தோட மொத்தமும் வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்கிறோம். அதனால் தெளிவாக பார்க்கலாங்க. 2 கிணறு ஃப்ரீ இபி 5 HP 5 HP மோட்டரோட ஃப்ரீ இபியோட 2 கிணறு இருக்குதுங்க. 2 போர்வெல் இருக்குதுங்க. நல்ல தண்ணீருங்க, இஷ்டம் போல் தண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சூப்பரான ஒரு தோட்டமுங்க. முழுக்க முழுக்க பல வகைகளோட இவ்வளவுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து முழுவதுமே ஆர்கானிக்குங்க. ஃபெர்டிலைசர் உரம் எதுவுமே போடலைங்க. முழுக்க முழுக்க ஆர்கானிக் ஃபார்முங்க இது. இவங்க 6.5 ஏக்கர் தோட்டமும் சூப்பரான மெயின்டெனன்ஸ் தோட்டமுங்க. இந்த பூமி கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக ஒரு 28-29 கிலோமீட்டருங்க. கிணத்துக்கடவுலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னாக்கி ஒரு 25 கிலோமீட்டர் வருங்க. பொள்ளாச்சிக்கு 32 கிலோமீட்டர் வரும். தமிழ்நாடு கேரளா பார்டருங்க. தமிழ்நாடு ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டரில் தமிழ்நாடுங்க. வாக்கிங் டிஸ்டன்ஸ் தாங்க, நடந்தே தமிழ்நாட்டுக்கு போய்க்கலாம். ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டரில் தமிழ்நாடு பூமி. இந்த ஏரியாவில் ஒரு சென்டோட விலை பார்த்திங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து 2.25 லட்சம் வரைக்கும் போய்கிட்டு இருக்குங்க ஒரு சென்டோட வேல்யூ. அந்தளவுக்கு நல்ல ரீஃபுல் ஏரியா தாங்க இந்த ஏரியா. இப்போ பாருங்கள், இதுதான் கிணறுங்க. நல்ல தண்ணிங்க, மேலவே தண்ணி கிடக்குதுங்க. அந்த அளவுக்கு தண்ணி இருக்கிற கிணறுங்க இது. ஃப்ரீ இபியோடவே இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு கிணறு, இன்னொரு மோட்ரு ரூம்பு நான் காணிச்சு கொடுக்குறேங்க. அது பின்னாடியே வருது, பார்த்துக்கலாம். இந்த பூமி பார்த்திங்கன்னா ஊரை ஒட்டின பூமி தாங்க. ரொம்ப அவுட்ரு பயக்கிற வர மாதிரி, அந்த பயப்படுற மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. நல்ல ஊரை பூமி ஒட்டினாப்லேயே நிறைய பூமி சைட்டெல்லாம் போட்டு விற்றுருக்காங்க. அதனால் பூமிக்கு நல்ல ரீவேல்யூ இருக்குங்க. நல்ல ரீவேல்யூ உள்ள பூமி தான், தைரியமாக எடுக்கலாமுங்க. இது வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னாக்கி வேலந்தாவளம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இருக்குதுங்க. தமிழ்நாடு கேரளா பார்டர் வேலந்தாவளம்ங்கிற ஏரியாவில் இருக்குதுங்க. இது வந்து டாக்குமெண்ட் வந்து கேரளா ரிஜிஸ்ட்ரேஷன் தான் வரும். டாக்குமெண்ட் வந்து இங்கிலீஷில் பண்ணிக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை.
டாக்குமெண்ட் இங்கிலீஷில் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு கேரளா பார்டரில் வருதுங்க. லீகல் பர்ஃபெக்ட்டுங்க, 100% லீகல் ஓகேங்க. எல்லாம் செக் பண்ணியாச்சு. ஓனர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்க தான். அவங்க ஓன் பர்பஸுக்காக தான் வாங்கியிருந்தாங்க. அவங்க கம்பெனி எல்லாம் இருக்கிறதுனால பார்த்துக்க முடியலைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கொடுக்குறாங்க. பூமி 100% தெளிவான பூமிங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. மண் வளம்னு பார்த்தீங்கன்னாக்கி அழகான செம்மண் பூமி தாங்க. இந்த ஏரியா செம்மண் தாங்க, அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. இதெல்லாம் வந்து மண் ஈரமாக இருக்கும்போது கூட வேலை செய்யலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல தரமான மண் தானுங்க. சுத்தமான நாட்டு மரம்ங்க. தென்னை மரம் அனைத்துமே சுத்தமான நாட்டு மரம். 80 வயசு வரைக்கும் இதுக்கு ஆயுள் உண்டு தென்னை மரத்துக்கு. அதனால் தைரியமாக நம்ம வந்துட்டு காய் போட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லைங்க. இந்த வெள்ளைப்பூச்சி பிரச்சனை, நோவு இதிலேருந்து எல்லாமே தப்பிச்சு நல்லா வாழக்கூடிய சுத்தமான ஒரிஜினல் நாட்டு தென்னை மரங்க. மரத்தை பாருங்கள், உங்களுக்கே தெரியும், வைரம் மஞ்ச கட்டை மாதிரி இருக்குதுங்க. சூப்பரான தோட்டம்ங்க. ஒரு ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு நல்ல இடம் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஏற்ற பூமிங்க இது. முழுக்க முழுக்க சூப்பரான ஒரு தோட்டம். ஃப்ரீ மெயின்டெனன்ஸுங்க. மேக்ஸிமம் எந்த வேலையுமே இல்லைங்க. எல்லாமே இப்போ ஒர்க்கெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கிறேங்க. அவங்க எப்போதுமே பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்க ஒரு தோட்டமுங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கி நம்மளுக்கு தண்ணி ஊட்டுற வேலையுமே ஜூலையிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்காதுங்க. ஃபுல்லாகவே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். தமிழ்நாடு கேரளா பார்ட்ரு நல்ல மழை உள்ள ஏரியாங்க. தண்ணிக்கு எப்போதுமே பஞ்சம் இருக்காது. 5 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் நம்ம தண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கி தண்ணி ஓட்டுறது நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். அழகான மரம், அருமையான மண்ணுங்க. அது இல்லாமல் அனைத்து வகையான பழமர வகைகளும் உள்ளே வச்சுருக்காங்க. நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸுக்கு சிட்டியிலேருந்து ரிலாக்ஸுக்கு தோட்டம் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த பூமி எடுக்கலாம். ரீவேல்யூஷனும் நல்ல ரீவேல்யூஷனுங்க இந்த ஏரியாவில். அதனால் தைரியமாக எடுக்கலாம், எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த பூமி முழுவதும் வீடியோ பாருங்கள். பூமியோட ஸ்கெட்சு, மேப்பு, அப்புறம் உள்ள என்னெல்லாம் இருக்குங்கிற டீட்டெயில் முதற்கொண்டு எல்லாமே லாஸ்ட்டில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். பார்த்துட்டு இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைவாக நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். லைவாக கூட்டிகிட்டு போய் நம்ம காணிக்கலாங்க. பூமி பிடிச்சதுன்னா டைரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து நம்ம பேசலாம். நல்ல விலைக்கு உங்களுக்கு இதை முடிச்சு கொடுக்கலாம். இதே போல் பூமி வாங்க விற்க விருப்பம் இருக்கிறவங்க நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட 1 ஏக்கரில் இருந்து 1000 ஏக்கர் வரைக்கும் பூமி இருக்குது. நல்ல விலைக்கு நல்ல பூமியை முடிச்சு கொடுக்கலாம். இது வந்து 2வது கிணறுங்க. மோட்டர் ரூம்போட 2வது கிணறு இருக்குது. இந்த பூமிக்கு அவங்க சொல்கிற விலைன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 60 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை வந்து குறைய வாய்ப்பு இருக்குதுங்க. அவங்க சொல்கிற விலை 60 லட்சம் சொல்கிறாங்க. நம்ம உட்காந்து பேசலாம். மார்க்கெட் ரேட்டுக்கு என்ன விலையோ நியாயமான விலைக்கு இந்த பூமியை நல்ல விலைக்கு உங்களுக்கு நாங்கள் வாங்கி தர்றோம். பூமி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல விலைக்கு முடிச்சு கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.